ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான 22 ஏக்கரு ஒரே பவுண்ட்ரியாக கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஒரு 15 ஏக்கருக்கு மேலே, 20 ஏக்கருக்கு மேலே ஒரே பவுண்ட்ரியாக வேணும். அதுவும் நல்ல ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும், தார் ரோட் டச்சில் இருக்கணும், கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸோட. நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே வில்லேஜ் பக்கத்துலேயே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ அடி இருக்குது, உங்களுக்கு வில்லேஜுக்கும் லேண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்கா, லேண்டுக்கு உள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷூட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள். லேண்டு ஒரே பவுண்ட்ரி தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே ஸ்கொயராக, ஒரே பவுண்ட்ரி, ஒரே பாக்ஸாக இருக்குங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு 22 ஏக்கர் இருக்குங்க. ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண், உங்களுக்கு ரெட் சாயிலான மண்ணுங்க. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான மண். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லைங்க. டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் இந்த லேண்டு சேல்ஸில் இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேர் வருவாங்க. ஸோ சைன் போடக்கூடிய லீகலார் 7 பேருங்க. பட் எல்லோரும் சேர்ந்து தான் சம்மதிச்சு எல்லாருமே கம்பைண்டாக தான் தராங்க. ஸோ நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு அவங்களே அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஃபென்சிங் போட்டு இருக்குங்க. டோட்டலாக 3 கிணறு இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு, 3மே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு. தண்ணி எனி டைம் இருக்குங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ தண்ணி மேலேயே இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கிணறு ஒரு 7லேருந்து 8 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாய்றது நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நீர்வளமான கிணறு. உங்களுக்கு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொதார் இருக்கிறதுனால உங்களுக்கு கிணறு சின்னதாக தெரியுது. நீங்கள் அந்த சைடில் கிணறுக்கு ஓரத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கிணறும் நல்ல தண்ணி பாயும் உங்களுக்கு. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை தாம்பரத்தில் இருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. 1.25 to 2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவரில் இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ 20 to 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 3 கிணறு இருக்குங்க, 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. 5 HP மோட்டரோட 2 ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குங்க. ஒரு 100 மீட்டர்லேயே நம்ம லேண்ட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு வில்லேஜ் தெரியுங்க. நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. 100 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது. எந்த ஒரு பயமும் இல்லைங்க. இந்த லேண்டில் நீங்கள் தனியாக வீடு கட்டிட்டு கூட கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 மரத்துக்கு மேலே தேக்கு மரம் இருக்குங்க. நல்ல சைஸான தேக்கு மரம். உங்களுக்கு 70 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குங்க. எல்லாமே வரப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் எல்லாமே வரப்பில் தாங்க இருக்குது. தேக்கு மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, மாமரம், சப்போட்டா மரம், நெல்லி மரம், கொய்யா மரம், அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வரப்பில் தாங்க இருக்குது. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 2.5-3 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ்
பைபாஸ் இருக்குங்க. நம்ம NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ 17 to 18 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH GST பைபாஸ் இருக்குங்க. நம்ம பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே பஸ் போகிற ரூட் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர்லேயே ஸ்கூலு உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லேண்டு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. கிணறு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன். தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குங்க. இந்த தார் ரோடோட வித்து வந்து அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 28 அடி ரோடு வரவங்க. இவங்க தார் போட்டிருக்கிறது 20 அடி போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த தார் ரோடோட வித்து அளவு வந்து 28 அடி வருங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 130 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. அந்த 130 அடிக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த லேண்டு வந்து ஃபுல்லாக அப்படியே வந்துடுங்க உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக. ஸோ எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லாமல் ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது உங்களுக்கு லேண்டு. நம்ம லேண்டுக்கும் நம்ம வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர் தாங்க வரும். நிறைய பேர் வந்து ஒரே பவுண்ட்ரியாக கேட்டிருந்தீங்க. அதுவும் வித் வீடோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 பெரிய வீடு இருக்குங்க. அந்த 2 பெரிய வீட்லேயே உங்களுக்கு தனித்தனி போர்ஷனாக இருக்குது. லேபர் ரூம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் ஒரு பெரிய அவங்க ஓனர் வந்தால் போனால் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பெரிய வீடாகவும் கட்டியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. 2மே நல்ல பெரிய வீடு தாங்க உங்களுக்கு. அந்த 2 வீட்டுக்கு தனித்தனி பாத்ரூம் இருக்குங்க. டாய்லெட் தனித்தனி பாத்ரூம் இருக்குது. ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஆடு மாடு கோழி வேணாலும் நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ நல்ல சூப்பரான லேண்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த லேண்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாங்க முடியலனா கூட நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. நீங்கள் 2 பேரா 3 பேரா இல்லை வந்து 4 பேரா கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 16,000, ஒரு ஏக்கர் வந்து 16 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகே சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன் எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 500 ரூபாய் குறைப்பாங்க. ஒரு ஏக்கர் வந்து 50,000 ரூபாய் குறைப்பாங்க. ஃபைனலாக வந்து ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபாய் வரும். ஒரு ஏக்கர் வந்து 15,50,000 ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வருங்க. அதுவும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த அமௌண்ட்டும் கம்மியாகுங்க. அவங்க ஃபைனல் ரேட்டாக ஒரு சென்ட்டு 16 சொல்லி நீங்கள் பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்து அக்ரிமெண்ட் எதுவும் போடாமல் ஒரே பேமெண்ட்டாக கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 15,500 வரைக்கும் ஒரு ஏக்கர் வந்து 15,50,000 ரூபாய் வரைக்கும் முடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறாங்க. ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா சப்போஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி ஏதாவது இருக்கிறதுனால தான் ஃபோனை வந்து நீங்கள் கால் பண்ணுறப்ப சடனாக எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியல நம்பர் தாங்க வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். ரீப்ளை பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க இல்லை வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. நானே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பாக கால் பண்ணிடுறேங்க. 3 போர்ஷன் இருக்குங்க. காமிக்கிற பாருங்கள். தனித்தனி போர்ஷனாக 3 போர்ஷன் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய வீடாக வந்து ஓனர் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. ஸோ வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பழைய வீடெலாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 6 to 7 இயர்ஸ் வீடு தான் உங்களுக்கு. இன்னொரு கிணறும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுலேயும் தண்ணி மேலேயே இருக்குது. ஸோ நல்ல சூப்பரான தண்ணிங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த லேண்டில் முதல்ல வந்து தர்பூசணி வேர்க்கடலை அது மாதிரி பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போயும் வந்து தர்பூசணி கரும்பு வேர்க்கடலை எல்லாமே பயிர் பண்ணுறாங்க. மண் நல்லா சூப்பரான மண்ணுங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட்டை நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா டேரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 22 ஏக்கருக்குமே ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வாழை திறந்து தண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி பாஞ்சிருங்க. அதுவும் வில்லேஜுக்கெலாம் நியர்பையில் தார் ரோட் டச் ஃப்ரண்டேஜில் அதுவும் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட புஞ்ச லேண்டு இது மாதிரி ரெட் சாயிலான மண்ணெலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. ஸோ அதுவும் பஸ் போர் ரூட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் 1.25 கிலோமீட்டர்லேயே இருக்குது உங்களுக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு பஸ் போர் ரூட் உங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. ஒரு 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் மாதிரி கட் ஆகி வரும். ஏன்னா இது பெரிய ஏரியானால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. பட் ஆனால் ஒரே ஸ்கொயராக இருக்காது, பாக்ஸாக இருக்காது. ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு 2 இடத்துல வந்து ஒரு மாதிரி தாங்க வரும். ஸோ பாருங்கள் நல்ல சூப்பரான லேண்டு. இது மாதிரி ஒரு பெரிய ஏரியா ஒரே பவுண்ட்ரியாக கிடைக்கிறது ரொம்ப ரேரு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 2-3 பேரை ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட்
பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதேமாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்கா டவுனுக்கு நியர்பையில் தாங்க இருக்குது. வேறு எதாவது